ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆகஸ்ட் மேகசினோட இது தமிழரசு மேகசின் பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே வந்து இந்த மேகசினில் வந்து குறள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து குறள் பார்க்கும்போது குறள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த மேகசினில் கொடுக்குற குறள் எல்லாத்தையும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அது எத்திக்ஸ்லையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த குறள் கூட நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஸோ உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறைப்பார்க்குன்றியவாமல் நிற்கும் புகழ் அப்படின்னு புகழ் பற்றி ஒரு குறள் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் பற்றி இந்த ஸ்கீமில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து எப்போ ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா மதுரையில் செப்டம்பர் 15, அதாவது பேரறிஞர் அண்ணா பர்த்டே அப்போ 2022 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கிளாஸஸ் 1 to 5க்கு. இப்போ இந்த 2024 பட்ஜெட்டில் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதை வந்து காமராஜர் பர்த்டே கல்வி வளர்ச்சி நாளான 15th July 2024 அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் பற்றி தான் சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்கீம் வந்து எவ்வளோ பேருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க என்ன இது அப்போல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நமக்கு தேவையில்லை. இந்த கார்ப்பரேஷன் ஆதிமூலம் கார்ப்பரேஷன் மதுரையில் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் கொஷினில் கேட்கலாம். ரிசப்ஷன் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஒரு ஸ்கீம் கொடுத்து நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா objectives of the scheme. What is the objectives? Satisfying the hunger of school going children, reduce malnutrition, improving nutrition, boosting attendance, reducing the burden among working mothers. இது 4 தான் இதோட அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் வந்து 4 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ இதோட பிகினிங் சொல்லியிருக்காங்க, ரிசப்ஷன் ஃப்ரம் பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அவுட்கம்ஸ் இருக்கும்போது அட்டெண்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், லேர்னிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அட்டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், என்கேஜ்மெண்ட் இன் லேர்னிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அவுட்கம் ஒரு ஸ்கீம் எழுதும்போது இப்படி தான் மெயின்ஸுக்கு எழுதணும். அப்ஜெக்டிவ்ஸ், அதோட பிகினிங், ரிசப்ஷன், அதோட அவுட்கம்ஸ். இது மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறேன். அண்ட் தென் 15 July 2024 காமராஜர் பர்த்டே அப்போ ஆம்ப்ளிஃபை எஜுகேஷன் இன்னாகரேஷன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கீழச்சேரியில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் ஓகே தான். அண்ட் தென் டிஎன்டிஏடி பஸ்ஸு விழுப்புரமில். ஸோ அது வந்து ஒன்றும் இது இல்லை. ஸோ அண்ட் தென் ஸ்பீச்சு, சீஃப் மினிஸ்டர் ஸ்பீச்சு, அதில் வந்து என்ன ஸ்கீம்ஸு, சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், நான் முதல்வன், புதுமைப்பெண், கலைஞர் மகளிர் தொகை ஸ்கீம். ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹெல்ப் ஆகுது அப்படின்றப்ப அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து சங்கம் லிட்ரேச்சர் சைட் தட் லோக்கல் செப்டன் வாஸ் ஹெல்ட் அஸ் பசிப்பனி மருத்துவன். ஏற்கனவே வந்து இதில் வந்து ஒரு வேர்டு வந்து குரூப் 2A கேட்டிருந்ததை நான் ஆக்சுவலி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஜூலை மேகசீனில் வந்து கேட்டிருந்தாங்க. அது வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா என்ன வேர்டு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நலமா தமிழ் தகவல் தாயுமானவர் அப்படின்னு சொல்கிற வேர்டு வந்து சிஎம்க்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 2A கேட்டிருந்தாங்க. ஸோ அது மாதிரி கேட்டிருந்ததுனால இதில் வந்து பசிப்பனி மருத்துவன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கம் லிட்ரேச்சரில் வந்து இந்த ஸ்கீமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ பசிப்பனி மருத்துவன் எந்த ஸ்கீம், பசிப்பனி முதல்வர் மருத்துவன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்கீம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம்ல. ஸோ பசிப்பனி மருத்துவன் இஸ் மென்ஷன்ட் அபோவ் சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். பசிப்பனி மருத்துவன் சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், பசிப்பினி மருத்துவன். ஸோ அதனால் அங்கே கேட்டதுனால இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பை ப்ரொவைடிங் நியூட்ரிஷியஸ் மீல் டு அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரன், ஐ வாட்ச்ட் உமன் இன்டர்வியூ, அது மாதிரி ஸ்கீம் பற்றி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஃபோக்கஸு, சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், டேக் ஸ்பெஷல் கேர். நெக்ஸ்ட்டு ஐ ஃபவுண்ட் கிரேட்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அலிவேட்டிங் த ஹங்கர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். திருவள்ளூரில் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து திராவிடியன் மாடல் கவர்மெண்ட்டு நீட் எக்ஸாமுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட் கீழே நீங்கள் நலமா ஸ்கீம்.
ப்ரொவைடிங் டியூஷன் ஃபீட்பேக் எஜுகேஷனல் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. வெல்ஃபேர் அசிஸ்டன்ஸ் டு எம்எல்ஏ ஆஃபீஸ் கால் இதெல்லாம் நார்மலாக வந்து கவர்மெண்ட் இது தான். ஸோ நம்ம இதில் எத்தனை கான்ஸ்டிடுவன்சி இருக்குது அப்படின்னு தெரியும். எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சி வந்து தமிழ்நாட்டில் எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சி 234 எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சி இருக்குது தமிழ்நாட்டில் 234 கான்ஸ்டிடுவன்சி இருக்குது. அண்ட் தென் எவ்ரி எம்எல்ஏ ஒர்க்கிங் எம்எல்ஏ சிடிஎஸ் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. எம்எல்ஏ சிடிஎஸ் ஸ்கீம் அவங்களுக்குன்னு கொடுத்து காசு கொடுத்து அவங்க எப்படி அதை டெவலப் பண்ணுறாங்க எம்எல்ஏ வந்து அவங்களோட இடத்த அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் மக்களுடன் முதல்வர் ஸ்கீம் இன்ட்ராக்ஷன் வித் பீப்புள். ஸோ மக்களுடன் முதல்வர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோக்கஸஸ் ஆன் ஃபங்க்ஷனிங் ஆன் டிரான்ஸ்பரன்சி ப்ரொவைட் பை கவர்மெண்ட் ஆஃபிஷியல். எந்த டிபார்ட்மெண்ட் கீழே? முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட் கீழே. மக்களுடன் முதல்வர் எப்போ? 2023. ஆவாரம்பாளையம் கோயம்புத்தூர். நீங்கள் நலமா எப்போ? 2024. இது ரெண்டும் மனப்பாடமான ஒன்று. நம்ம திரும்ப தமிழ் மேகசின் நம்ம ஒரு மேகசினையும் எடுத்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன்னா இது வந்து கரண்ட் ஸ்கீமில் இருக்கிறதுனால அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வந்து அண்ட் தென் மக்களுடன் முதல்வர் வந்து ஏற்கனவே அர்பனில் இருந்துச்சு, இப்போ வந்து ரூரல்லே வந்து கொண்டு போகிறாங்க. நான் சொன்னேன் ஏற்கனவே 13 டிபார்ட்மெண்ட்ஸில் இருந்துச்சு. ஸோ அண்ட் தென் the Honorable Chief Minister instructed direction வீடியோ கான்ஃபரன்ஸ் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ என்னென்ன மேகசின் இருந்துச்சு, என்னென்ன பெட்டிஷன், என்னென்ன இது இன்ட்ராக்ஷன் வித் பப்ளிக், புதுமை பெண். ஸோ மதுரையில் என்னென்ன எப்படி இருந்துச்சு, மக்களுடன் முதல்வர் கேம்ப்ஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன இது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ 13 டிபார்ட்மெண்ட் மக்களுடன் முதல்வர் கீழே அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை பார்த்துக்கங்க. புதுமை பெண்ணா 6th to 12th தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு தான் வந்து புதுமை பெண். ஸோ இன்ட்ராக்ஷன் வித் பப்ளிக். ஸோ சும்மா ரீட் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். ரோல் ஆஃப் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இப்போ வந்து 2A மெயின்ஸில் வந்து ரோல் ஆஃப் தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், தாசில்தார் ரோல் அவங்க எல்லாரோட ரோல்னு கேட்டதுனால ஸோ ரோல் ஆஃப் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தான். இப்போ குரூப் 2க்குமே அது ஹெல்ப் ஆகும் பாலிட்டி வைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்கீம்னா Honorable Chief Minister handed over free பட்டா to poor. அண்ட் தென் சீஃப் மினிஸ்டர் எங்கிருந்தாலும் எப்போதும் ஸ்கீம். அந்த ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2022. இது எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். எங்கிருந்தும் எப்போதும் ஸ்கீம் எந்த இயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2022. இதில் கீழே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லேண்ட் டாக்குமெண்ட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே மெயின்ஸில் கேட்கலாம். அண்ட் தென் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப முக்கியம். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து இது பண்ணுது. ஆன்லைன் ஃபீல்டு மெஷர்மெண்ட்டு, சர்வேயர்னு சொல்லுவாங்கள்ல, சர்வே பண்ணுறது, ஆன்லைன் ஃபீல்டு மெஷர்மெண்ட்டு, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் மெஷரிங் எஃப்லைன், ஆர்ச்சிவிங் ஹேண்ட் ரெக்கார்ட்ஸு, ப்ரொவிஷன் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸு. ஓல்டேஜ் பென்ஷன் ரொம்ப முக்கியம். ஓல்டேஜ் பென்ஷன் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 1200 கொடுக்குறாங்க. இன்க்ரீஸ் த ஓல்டேஜ் பென்ஷன் டு 1200 விச் வாஸ் 1000ல் இருந்ததை 1200 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓல்டேஜ் பென்ஷன்றது 1200 யார் கொடுக்குறா? ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். PYQவில் கூட கேட்கலாம், ப்ரிலிம்ஸ்லேயும் கேட்கலாம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில். இது மாதிரி ஸ்டூடெண்ட்க்கு இன்கம் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே போய் தாசில்தார் ஆஃபீஸில் தான் நம்ம சைன் வாங்கிட்டு வரோம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே. ஸோ ப்ரொவிஷன் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா பென்ஷன் ஃபண்ட் இன்க்ரீஸ் பண்ணது பார்த்தோம். 1200க்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. கிரைவன்ஸ் ரிடர்சல்னால் என்ன? உங்களை தேடி உங்கள் ஊரில்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல. எவ்ரி 4th Wednesday வந்து ஒரு கேம்ப் போடுவாங்க எனி ஒன் ஆஃப் த தாலுக்கில். இது நான் ஏற்கனவே போன
தமிழரசு மேகசீனில் வந்து இதில் நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அது ரொம்ப முக்கியம். 4th Wednesday ஆஃப் த மந்த் உங்களை தேடி உங்கள் ஊரில்னு சொல்லிட்டு கலெக்டர் கேம்ப் போட்டு கிரைவன்ஸ் ரிட்ரஸல் 9 AM to 9 PM 9 AM to 9 PM கேட்பாங்க. பெட்டிஷன் வாங்குவாங்க. அடுத்த நாள் 9 AM வரையுமே பெட்டிஷன் வாங்குவாங்க. ஸோ எவ்ரி 4th Wednesday go on field visit. ஓவரால் ஏன் நான் 4th Wednesdayன்னு போட்டிருக்கேன்னு தெரியல. இங்கே வந்து அண்டர் த சீஃப் மினிஸ்டர் இன் எவ்ரி ஃபீல்டு விசிட் ப்ராஜெக்ட் ஹானரபிள் இது வேறேன்னு நினைக்கிறேன். உங்களை தேடி உங்கள் ஊரில் ஸ்கீமுக்கு கீழே வந்து இப்படி தான் வரும். அது நம்ம வந்து வேறு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அண்டர் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி மனுநிதி உங்களை தேடி உங்கள் ஊரில்னு ஒரு ஸ்கீம் வரும். அது நீங்கள் நலமா டிபார்ட்மெண்ட். கீழே என்ன ஃபீல்டு அப்படின்னு பார்க்கும்போது ரைவன்ஸ் ரிட்ரஸலில் வந்து இதில் எவ்ரி வெனஸ்டே ஆஃப் த மந்த் வந்து கலெக்டர் வருவாங்க அப்படின்னு பார்த்தாங்க. நம்ம ஏற்கனவே உங்களை தேடி உங்கள் ஒரு ஸ்கீம் 2024 கொண்டு வந்திருக்காங்க. எவ்ரி 4th Wednesday 9 AM to 9 PM கலெக்டர் எதையும் ஒன் ஆஃப் த தாலுக்கில் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுவும் இம்பார்ட்டண்ட் தான். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் சாரீஸ் அண்ட் டோட்டிஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னால் இப்போ சைக்ளோன் மிச்சாங்கு 2020 திருநெல்வேலி தூத்துக்குடியில் வந்தது. அப்புறம் சைக்ளோன் மிச்சாங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன இயர் அப்படின்னு பார்க்கும்போது 2023 மிச்சாங் சைக்ளோன். ஸோ சைக்ளோன் என்ன வருஷம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒக்சி சைக்ளோன் 2017 அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கஜானா வந்து 2018. ஸோ இதெல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஆன்சர் பண்ண ரெடி ஆகணும். ஸோ சைக்ளோன் மிச்சாங் ஆல்சோ காஸ்ட் அண்ட் ஆயில் ஸ்பில் இன் எண்ணூர். மிச்சாங்னால ஒரு ஆயில் ஸ்பில் எண்ணூரில் நடந்திருக்கும். ஸோ அந்த எண்ணூரில் நடந்த ஆயில் ஸ்பில்லே நம்ம பார்த்தோம். அதுவும் பார்த்துக்கலாம். ஃப்ளட் ரிலீஃப் வந்து எவ்வளோ கொடுத்தாங்கன்னா ₹6,000. ஸோ இதெல்லாம் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. அண்ட் தென் முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட் கீழே தான் வந்து நீங்கள் நலமாகவும் மக்களோட முதல்வா சீஃப் மினிஸ்டர் இன் ஃபீல்டு விசிட் இது மூணுமே எல்லாமே எதுக்கு கீழே இருக்குன்னா முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்குது. ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். ஓகேயா? இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் ஃபீல்டு விசிட் மக்களுடன் முதல்வர் நீங்கள் நலமா ஸ்கீம்ஸ் இது மூணும் இருக்குது. நான் முன்னாடி இங்கே ஒரு போட்டிருப்பேன் ஒரு இது மாதிரி எதுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட் கீழே சீஃப் மினிஸ்டர் இன் ஃபீல்டு விசிட் இதுவுமே வந்து முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட் கீழே தான் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட முதலமைச்சர் எல்லாமே இருக்குது. அண்ட் தென் ஆன்லைன் கேஸ்ட் சிங்கிள் விண்டோ பார்த்துட்டோம் 2500 கீழே. அண்ட் தென் ஆதி திராவிடருக்கு வந்து இது வந்து தமிழ் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டு. அதில் வந்து என்னென்ன பண்ணுறாங்க, மைக்ரோ ஜிஎஸ்டி, ஃபேமிலி வெல்ஃபேர் ஸ்கீமு. ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் வந்து சிலபஸில் இல்லை. ஸோ பட் அதனால் நமக்கு தேவையில்லை. எதுவும் இயர் எதுவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டா அது மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் நான் இதுக்குள்ளே நான் அவ்வளோ ரீட் பண்ணல. தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணாங்க, டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஸ்கீமு அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது என்னென்ன ஸ்கீம் என்னென்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டு என்னென்ன அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் சில்க் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் எங்கே அப்படின்னா தர்மபுரியில். ஏற்கனவே தர்மபுரியில் அதியமான் காம்ப்ளெக்ஸ்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம். திருவள்ளுவர் கோட்டம்னா வந்து சென்னை, அதியமான் கோட்டம் அப்படின்னா வந்து தர்மபுரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மக்களுடன் முதல்வரி இனிஷியேட்டிவ் 18th December 2023 இங்கே எங்கள் கோயம்புத்தூர் ஆவாரம்பாளையம் திரும்பாதே. நம்ம எழுதினதே நோட்ஸில் எழுதினதே தான். 13 மோஸ்ட் டிபார்ட்மெண்ட் நான் சொன்னேன்ல, ரூரல் ஏரியாவில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் ஃபேஸு
July 11, 2024 ஸ்பெஷல் கேம்ப்பு 30 days. அடுத்து உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, கொளத்தூரில் கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் தொகுதி முதலமைச்சர் தான் அப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சொல்யூஷன் ஃபார் பீப்புள் பெட்டிஷனை வந்து கேட்குறதுக்கு. அண்ட் தென் ரிட்டன் ரெசல்யூஷன் ஆன் காவேரி வாட்டர் ரிவர் ஷேரிங் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆர்டிக்கல் என்ன, ரிவர் ஷேரிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிக்கல் என்னென்னா ஆர்டிக்கல் 262 வாட்டர் ஷேரிங்க்கு 2 நல்லா ஆர்டிக்கல் 262 இதுக்கு கீழே தான் வந்து காவேரி வாட்டர் ரெகுலேட்டரி கமிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டி போட்டு எவ்வளோ பாஸ் பண்ணணும், எவ்வளோ டிஎம்சி பாஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரிபுனல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படியும் வந்து காவேரி வாட்டர் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்துக்காங்க. 416 TMCன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ பிலோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன் டிஎன்பிஎஸ்சி அமெண்ட்மெண்ட் டு தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 பிகாஸ் ஆஃப் கல்லூரி ஹூச் ட்ராஜடி வந்து நடந்திருக்கும் இல்லீகல் லிக்கர்னால். ஸோ அதனால் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1937 இந்த இயர்லாம் ரொம்ப முக்கியம், மேத்ஸில் கேட்குறாங்க. ஏற்கனவே காஸ்மெட்டிக் ஆக்ட்ஸ் 1940 பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இல்லிசிட் ட்ரக்ஸை வந்து விற்கக்கூடாது, அடிக்டிவ் ட்ரக்ஸை விற்கக்கூடாது, அந்த ஆக்ட்டும் பார்த்தோம். ஸோ இது மாதிரி ஆக்ட் வரும்போது ஆக்டை மட்டும் தனியாக எழுதி வருஷத்தோடு எழுதி வச்சுருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 இது இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. ஸோ இது படித்து வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 விற்கக்கூடாது, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, இம்போர்ட் பண்ணக்கூடாது, டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டர் அவார்ட் இஸ் கிவன் டு சந்தியா தேவி. இது இம்பார்ட்டண்ட், கேட்கலாம் பிஒய்க்யூவில் கூட கேட்கலாம். பிஒய்க்யூவில் கேட்டிருக்காங்களான்னு தெரியல. டிரான்ஸ்ஜெண்டர் அவார்டு எப்போவுமே எப்போ கொடுப்பாங்கன்னா April 15 தான் கொடுப்பாங்க. April 15 இஸ் செலிப்ரேட்டட் அஸ் டிரான்ஸ்ஜெண்டர் டே. ஏன்னா April 15, 2008 அப்போ தான் டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் அவார்ட் வந்து இந்த தாட்டிக்கு வந்து இப்போ லேட்டாக கொடுத்துருக்காங்க, 29/7/2024 கொடுப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க. விடியல் பயணம். ஸோ டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து அலோடு வந்து விடியல் பயணம். அவங்க வந்து எபோவ் ஏஜ் 40 இருந்துச்சுன்னா தே ஆர் எலிஜிபிள் ஃபார் பென்ஷன். இது வந்து பாஸ்ட் இயர் கொஷின். வென் இஸ் டிரான்ஸ்ஜெண்டர் எலிஜிபிள் ஃபார் பென்ஷன் அப்படின்றது வந்து பாஸ்ட் இயர் கொஷின். எபோவ் த ஏஜ் ஆஃப் 40 April 15 டிரான்ஸ்ஜெண்டர் டே. அன்றைக்கி பெஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டர் அவார்டு கொடுப்பாங்க. ஸோ கொடுத்தது யாருக்குன்னா சந்தியா தேவி 2024. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வரைக்கும் லேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே இதில் இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்குது. சந்தியா தேவி இஸ் ஃப்ரம் கன்னியாகுமரி, ஏஜ் ஆஃப் 40. அதுக்கப்புறம் வந்து இந்த தாட்டிக்கு பட்ஜெட்டில் வந்து ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, எ ஸ்பெஷல் ஸ்கீம் ஃபார் ஹையர் எஜுகேஷன், ஃப்ரீ ஸ்பெஷல் ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க. நான் சொன்னேன்ல த டிபார்ட்மெண்ட் கிவிங் திஸ் அவார்ட், எந்த டிபார்ட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எப்போவுமே எப்போ கொடுப்பாங்கன்னா April 15 தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த தடிக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து விடியல் பயணம் ஸ்கீம் ஆல்சோ பெனிஃபிட்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர். அப்புறம் ஸ்பெஷல் ஸ்கீம் ஃபார் எஜுகேஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ஹையர் எஜுகேஷன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க டிஎம்கே கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க 2024. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இது பட்ஜெட் 2024 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்ஜெண்டருக்கு கூட கேட்கலாம், வெல்ஃபேர் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சின்ஸ் கவர்மெண்ட் ஐடி இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ விடியல் பயணம் ஸ்கீம் மென்ஷன் பண்ணலாம், அவார்ட் மென்ஷன் பண்ணலாம். யாருக்குன்னு சந்தியா தேவி 2024 பெஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் அவார்ட். ஸோ பை எலெக்ஷன் விக்கிரவாண்டி அசம்பிளி, நோட்
கலைஞர் சென்டினரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னா கிண்டியில் இருக்குது. இங்கே ஒரு ஓல்டேஜ் சென்டர் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது வந்து பட்ஜெட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓல்டேஜ் சென்டர் ஆர் சீனியர் கேர், எவ்வளோ ஓல்டேஜ் பீப்புள் இருக்க போகிறாங்க இந்த ஃப்யூச்சரில். 8.4% அக்கார்டிங் டு அ சென்சஸ். தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது, தமிழ்நாடு வந்து ஏஜ் ஆகிட்டு இருக்குது, ஏஜிங் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சோஷியல் இஷ்யூவில் இது எல்லாமே போகும். ஸோ அண்ட் தென் inauguration of dairy product facilities. அதுக்கப்புறம் இங்கே ஒரு தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. தியாகிகள் தினம்னா நார்மலாக வந்து நேஷ்னல் மேட்டர்ஸ் டே அப்படின்றது Jan 31, விச் வாஸ் மகாத்மா காந்திஸ் இறந்த நாள் தான் வந்து தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவோம். லாங்குவேஜ் மேட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனவரி 2024 பார்த்தோம். தாளமுத்து நடராஜன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இறந்துருந்தாங்க. Jan 25 வந்து லாங்குவேஜ் மேட்டர்ஸ் டேயாக கொண்டாடுறோம். ஜூலை 17 வந்து தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அப்போ வந்து யார் யாரை இது பண்ணுறாங்கன்னா பாஷ்யம், சங்கர்லிங்கனார், செம்பகராமன், இவங்க 3 பேரையும் வந்து கமெமரேட் பண்ணுறாங்க. ஏஎல் பாஷ்யம்னா யாருன்னு நமக்கு தெரியும். ஸோ அவங்க 3 பேரை பற்றி தெரிஞ்சு எழுதியிருக்கேன். ஏஎல் பாஷ்யம் இவங்க வந்து ஜார்ஜ் ஃபோர்ட்டில் 1932 Jan 26, 1932 அப்போ ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் செம்பகராமன் வந்து M10 ஷிப்பில் வந்திருப்பார். ஜெர்மனிலேருந்து வந்து குண்டு வீசியிருப்பார். ஜெய்ஹிந்த வேர்டை ஃபஸ்ட்டு காயின் பண்ணியிருப்பார். சங்கர்லிங்கனார் வந்து 76 டே ஹங்கர் ஸ்ட்ரைக் வச்சுருப்பார். 27 ஜூலைலேருந்து October 13, 1956 வரையும். அதாவது மெட்ராஸ் ஸ்டேட்டை வந்து தமிழ்நாடு அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணார் சங்கர்லிங்கனார். ஏன் இது ஜூலை 17 வந்து இந்த தியாகிகள் தினமாக கொண்டாடுறாங்கன்னா, ஜூலை 18 அஃபிஷியலாக அண்ணா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க. மெட்ராஸ் அஃபிஷியலி ரீநேம் டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணது ஜூலை 18. அதனால் ஜூலை 17 தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. யார் யாரை வந்து அந்த தினத்தில் இது பண்ணுவாங்கன்னா பாஷ்யம், சங்கர்லிங்கனா, செம்பகராமன். ஸோ ஜூலை 18 ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு டேன்னு சொல்லுவாங்க ஜூலை 18. ஏன்னா அன்றைக்கி தான் தமிழ்நாடு அஃபிஷியலி ரீநேம்டு பை அண்ணா ரெசல்யூஷன் 1967 இது நடந்தது. ஜூலை 18, 1967 அண்ணா பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணது பில். தமிழ்நாடு அஃபிஷியலி ரீநேம்ட் அஸ் மெட்ராஸ் அஃபிஷியலி ரீநேம்ட் அஸ் தமிழ்நாடு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் தமிழ்நாடு டே. நெக்ஸ்ட்டு ஸோ கேஷ் அவார்ட் ஃபார் ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஒலிம்பிக்ஸில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது 117 பேரில் 17 பேர் தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்காங்க, இன்க்ளூடிங் 6 பேராலிம்பிக் கான்டெஸ்டன்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒலிம்பிக்கில் 17 பேர் தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்காங்க. 17 மறக்கக்கூடாது கொஞ்சம். ராஜேஷ் சவால் 19 பேர், இது 17. ஸோ எல்லாமே ஆட் நம்பரில் வருது. ஸோ ரோல் ஆஃப் உமன் டெவலப்பிங் சொசைட்டி, ஃபோக்கஸ் ஆன் யூர் கோல் டு கவர்மெண்ட். கேலோ இந்தியாவில் நம்ம செகண்ட் ப்ரைஸ் வாங்கினது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பழைய தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. தமிழ்ஸ் மேகசீனில் இருக்குது. 4 ஃபண்டட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ப்ரொடெக்டிங் ஆதி திராவிடர்ஸ். என்னென்ன ஸ்கீம்னா ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஸ்கீம், ஹாஸ்டல் பில்டிங், எஜுகேஷ்னல் ஸ்கீம், அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம், 1912 ஹேபிடேஷன் ஸ்கீம். இந்த 4 ஸ்கீம் தான். ஸோ ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பெரியார் மெமோரியல் சமத்துவபுரம் 1999. 18% கோட்டா எப்போ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1971 ஆஃப்டர் சட்டநாதன் கமிட்டி போட்டுட்டு 18% கொடுத்துருவாங்க. 16 வந்து 41 16 வந்து 18 மாற்றிடுவாங்க. ஸோ சட்டநாதன் கமிட்டி 1917 போட்டு 1971 இட் would become 18%. அதுக்கப்புறம் 3% உள்ளே கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிசர்வேஷன் அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்ன ஆடிட்டோரியம், அம்பேத்கர், இதெல்லாம் வந்து நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். லா யூனிவர்சிட்டி ஆன் த நேம் ஆஃப் டாக்டர் அம்பேத்கர் என்ன இயர்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து
தமிழ் அந்த புக்கில் இருக்குது. இது வெங்கடராமலிங்க தமிழ் புக்கில் எப்பப்போ வந்து எந்தெந்த சிஎம் வந்து என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ் யூனிட் 9 இருக்குது. ஸோ அதில் நம்ம வந்து தனியாக பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஸோ அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம், அந்த ஸ்கீமில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 35% இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, 65 இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பேங்க்கில் கொடுக்குறாங்க. அந்த 65 இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில் கொடுக்குறதுலேயே 6% சப் இன்டர்வென்ஷன் ஃப்ரம் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அயோத்திதாச ஹேபிடேஷன் ஸ்கீமில் வந்து ஹேபிடேஷன் கொடுக்குறாங்க, அதாவது பேசிக்காக வந்து ஒரு இருக்க இடம் இருக்கணும். ஸோ இம்ப்ரூவிங் ரெசிடென்சஸ் இன் அர்பன் பாக்கெட்ஸ் அட் அன் ஆனுவல் பட்ஜெட். அர்பனில் தான் வந்து ஹேபிடேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க ஃபார் SC/STs. அடுத்து கமிஷன் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் ஆதி திராவிடர், ப்ரொடெக்டிங் லீகல் ரைட் ஃபைண்டிங் சொல்யூஷன். அடுத்து யூனிட் 8 அப்படின்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் விக்டிம் ஃபார் டிஸ்கிரிமினேஷன் கொடுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, லா எஜுகேஷன் கன்செஷன் கொடுக்குறாங்க, ஃபுட்டு கன்செஷன், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஸ்டைபெண்ட்டு ஸ்கீமு. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. The second phase of metro rail development in Chennai and birth anniversary of Maaveeran Alagamuttukon. So unit 8 Maaveeran Alagamuttukonna யார்? ஸோ மாவீரன் அழகமுத்துக்கோன் வந்து பெய்ட் அகேன்ஸ்டு வந்து பிரிட்டிஷ். ஸோ இவர் யாரோட இருந்திருப்பார் அப்படின்னு பார்க்கணும். ஆக்சுவலி 1759 அப்படின்னா 1755 வந்து பூலித்தேவர் தான் இருந்திருப்பார். ஸோ ஹி வுட் பி வித் பூலித்தேவரோடு தான் இவர் ஃபைட் பண்ணியிருப்பார். ஸோ மாவீர அழகமுத்துக்கோன் அப்படின்னு சொல்லிட்டு இதாக இருக்குது. அண்ட் தென் தமிழ்நாடு இஸ் நம்பர் 1 இன் poverty eradication, SDG goal 1 0 poverty. ஸோ அதில் நம்பர் 1 இருக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெடியூசிங் த டிஃபிகல்ட்டி என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஜீரோ ஹங்கர் அப்படின்ட்டு பட்டாஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் திராவிடியன் மாடலில் என்னென்ன கவர்மெண்ட் பண்ணியிருக்கு, என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு. தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு 1970s கொண்டு வந்திருக்கிறதா இருக்கட்டும். பட்டாஸ் அண்ட் சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், திராவிடியன் மாடல் கவர்மெண்ட் ஸ்பீச், தமிழ்நாடு டே செலிப்ரேஷன் நான் சொன்னேன்ல காஞ்சிபுரம் 18th ஜூலை 2024 கொண்டாடியிருக்காங்க. ஏன் தமிழ்நாடு டேயாக அது கொண்டாடுறோன்னா 18th ஜூலை 1967 பேரறிஞர்னா அனௌன்ஸ் இஸ் த சொல்யூஷன் இந்த அசம்பிளி டு ரீநேம் மெட்ராஸ் பிரசிடென்சி அஸ் தமிழ்நாடு. ஸோ அதனால தான் வந்து அந்த டே தமிழ்நாடு டேயாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 1967 அந்த இயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது அண்ணா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பார். பட் அஃபிஷியலாக நேம் வந்து அங்கே பார்லிமெண்ட்டில் எல்லாத்துலேயும் ஒத்துக்கிட்டு சேஞ்ச் ஆனது Jan 14, 1969 தான் சேஞ்ச் ஆகும். ஸோ ரெசல்யூஷன் பாஸ் பண்ண இந்த டேயை தான் நம்ம தமிழ்நாடு டேயாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதான் புக்லேயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு இது. அண்ட் தென் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 4க்கு கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பாருங்கள். டூ சப்ஸ்கிரைப். படிங்க நல்லா, இன்னும் கொஞ்சம் படிக்க நல்லா ட்ரை பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். உங்களோட இன்புட்ஸையும் கொடுங்க. தேங்க்யூ.